அண்ணா ம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்ண்ணா. சொல்டா. இப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு பாத்திரம் வச்சு அதை எடுக்கிறேன். எடுக்கும்போது ஓகே, எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அதை சுற்றி ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நீ சொல்லு, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எங்கேருந்து வந்திருக்கும்? என்ன இந்த ஃப்ரிட்ஜோட தண்ணி அது வெளியே வந்ததுக்கப்புறமும் சேம் அதை சுற்றியே இருந்திருக்கும். அதான் இல்லை, இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல்ல காற்றோட ஈரப்பதம், ஏரில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட்னா என்னென்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். பொதுவாக இந்த ஏரில் நைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, கொஞ்சோண்டு வாட்டர் வேப்பரும் இருக்கும். இந்த வாட்டர் வேப்பர் எப்போ வேணாலும் கண்டென்ஸ் ஆகி தண்ணியாக மாறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். இது எந்த டெம்பரேச்சரில் கண்டென்ஸ் ஆகுதோ அந்த டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரை முடிவு பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட அளவு தான். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாத்திரத்தை வெளியே எடுக்கும்போது அது 4லேருந்து 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போ அந்த பாத்திரத்தோட சர்ஃபேஸ் மேலே படக்கூடிய காற்று கூல் டவுன் ஆகும். அப்படி கூல் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக காற்றுல இருக்கக்கூடிய மாய்ச்சருக்கு தேவையான டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆயிரும். ஏன்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ஒரு 16-20 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். நமக்கு பாத்திரத்தோட டெம்பரேச்சர் ஒரு 4லேருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் கூல் டவுன் ஆகி அது தண்ணி என்ன ஆக ஆரம்பிச்சிடும், வடிய ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணா. ஓகேயா? ஆனால் இப்போ இன்னொரு டவுட்டு, கோயம்புத்தூர் கன்னியாகுமரி ரீஜனில் ஓகே, சரி, காஷ்மீர் மாதிரி இடங்கள்லாம் இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஊரோட வெதர்னு பார்த்தோம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், டெம்பரேச்சர் தான் நினச்சிட்டு இருப்போம். டெம்பரேச்சர் எப்படி வெதரோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட அளவு. இப்போது நம்மளே மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இல்லை கன்னியாகுமரி மாதிரி நம்ம தமிழ்நாடு ரீஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு 25லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் நார்மலாகவே இருக்கும். இந்த மாதிரியான டெம்பரேச்சரில் காற்றுல ஈரப்பதம் ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற இடங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஓரளவுக்கு எவாப்ரேட் ஆகி காற்றுல கலந்துருக்கும். ரொம்ப வந்து அந்த ஊரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஏருக்கு ஈரப்பதத்தை மாய்ச்சர் கண்டென்ட்டை ஹோல்டு பண்ணுற கேப்பபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கே இந்த ஃபினாமினாவை பார்க்குறது கொஞ்சம் ரேராக கூட இருக்கும். சரியா? ஸோ எங்கே வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதோ, ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குதோ, அங்கே வந்து இந்த ஃபினாமினாவை நீ பார்க்க முடியும். ஸோ பாத்திரத்துலேருந்து வெளியில் வடிக்கக்கூடிய தண்ணி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர்லேருந்து தான் வந்துச்சே தவிர ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து தான் வரல. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.